வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் ரவா கேசரி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். எவ்வளோ நேரம் ஆனாலும் காஞ்சி போகாமல் சாஃப்டாகவே இருக்கிற மாதிரி தாங்க இந்த கேசரி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நம்ம ரவை எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. நல்லா நைஸான ரவை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருளுமே அளந்துக்கணும். இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/2 கப் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கணும். கூடவே 1/2 கப் நெய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் தான் 1/2 கப் நெய் சேர்த்துக்கணும். நம்ம எடுத்துருக்கிற நெய்யிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். சூடானதும் இது கூடவே தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும். இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு. இது கூடவே உலர்ந்த திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. திராட்சை பலூன் மாதிரி உப்பி வரணும், அது வரலையும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ 2 வறுபட்டுச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. தீஞ்சிடக்கூடாது, நிறம் மாறிடக்கூடாது, வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும். ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போது ரவை நல்லா வறுத்து விட்டாச்சு. இது கூடவே 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்கும்போது மேலே தெறிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணி தாங்க சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி நல்லா உறிஞ்சி ரவை வெந்து வரும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருக்கு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்லே வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு எடுத்து பாருங்கள். ரவை நல்லா வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இது கூடவே 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி 1.5 கப் 2 கப்பு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக 1.5 கப் சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வு சிம்லே வச்சு. சர்க்கரை சேர்த்ததும் தண்ணி விடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வரலும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே மீதி இருக்கிற நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்லே வச்சுருங்க. நடுவில் 2-3 தடவை கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை சேர்த்துடலாம். கூடவே ஒரு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் 2-3 ஏலக்காவை கூட தட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 1 நிமிஷம் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கலந்து விட்டிங்கன்னா அல்வா மாதிரி வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.